டெய்லி டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா உங்க அப்பா எத்தனை மணிக்கு எழுப்பேன்? அப்பா லேட்டாக எழுந்திருப்பாங்க. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே போய் தலையை நிட்டு என்ன சொல்றேன், என்ன ஆசீர்வாதம் இருக்குப்பா. அவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும் பிள்ளை மேல. ஏன்னா அது இங்கிருந்து வர்றதில்லை, அங்கிருந்து வருது. இதுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும், பாத்தீங்களா எப்படி வானத்து பனியையும், மழை வருதோ வரலையோ உனக்கு தண்ணி பறக்கும், பூமியின் கொழுமையையும், பூமியின் கொடுமை, அதாவது நீ கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ கொடு வதச்சினா அது பெருசாகிடும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. இது வந்து மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். ஓகே, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும். அதான் நடக்குது இன்னைக்கு. என்னது இன்னைக்கு என்னது, அவன் பேரை கேட்டாலே அதிர்றாங்க, அதிர்து இல்ல அப்படின்னு. ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். பாத்தியா, அவன் போய் அங்க கேட்டுட்டு இருக்கான். அவன் அழிக்கணும்னு கும்பல் எழுதுனவங்கெல்லாம் மாட்டிக்கிறானுங்க போயிட்டு. உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். தாயின் பிள்ளைகளும் வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும். புரிஞ்சுதா ஏன் சப்போர்ட் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு, உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வாதம் எங்க வந்துச்சுன்னா, ஆபிரகாம் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஆபிரகாமுக்கு யார் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது? கர்த்தர். இப்படி லைன் அப்படியே அழகா இறங்கிட்டு வருது பாருங்க. But now let us go back to this thing. இப்ப எப்படி அதை பண்ணான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு லாபான் 34ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 34. அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் டீல் சைன்ட், சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோப்புக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில், ஒரு நாள் பிரயாணம் சொன்னா 22 ல இருந்து 24 கிலோமீட்டர் வரும். 3 நாள் பிரயாணம்னா 72 கிலோமீட்டர், 60 ல இருந்து 72 கிலோமீட்டர் தள்ளி டிஃபரன்ஸ் வச்சுட்டான். அதாவது இங்க இருந்து அரக்கோணம் வரைக்கும் தண்ணி வச்சுட்டான். அப்படிதான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன். தள்ளி வச்சுட்டான். இங்க வராது, ஆடு தப்பிச்சு வராது, சான்ஸ் இல்லை. திருடிட்டான்னு சொல்ல முடியாது. எதில் எடுத்துட்டான் ஒன்னும் நடக்காது. அவன் வந்து போன இடத்துல வேற வேலை செய்து தொடங்கிட்டான். ஏன்னா அவன் ஃபெய்த் இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கினான். அது பாருங்க. லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் மேட் பண்ணும், தண்ணி குடிச்சிட்டு வேஞ்சிட்டு வந்த உடனே அதுங்களுக்கு ஃபுல்லா விகர் வந்த உடனே அது கண்டிப்பா மேட் பண்ணும். மேட் பண்ணும்போது என்னத்தை பாக்குது? இந்த கொப்புகளை பாக்குது. இதெல்லாம் வெட்டி கொண்டு வச்சுட்டான். இவன் ஆக்சுவலா ஆடுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, நான் பண்ணனேன், யாராவது பண்ணனேன், அது மாதிரி இல்ல. அவன் விசுவாசத்துல அவன் உற்பத்தி பண்ண தொடங்கிட்டான். அவன் போய் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அது பொருளிச்சு பாரு. ரைட் ரைட் வேலைக்காரங்கிட்ட சொல்றான், நல்ல குட்டி போடும் அது அப்படின்னா. இதுல என்ன அவன் பண்ணிட்டானா, நல்ல ஆடுகள் வரும்போது, பெரிய ஆடு நல்ல சைஸ் இதெல்லாம் வரும்போது கொப்பு போடுவான், இல்லாத போது எடுத்துடுவான். தொத்தல் வருவான், மோஞ்சான், அது வரும்போது எடுத்துடுவான். ஆடு சைட்டிங்ல வித்தியாசம் இல்ல, இவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அத இதுதான் விசுவாச பார்வை. நீங்க உங்ககிட்ட இருக்குது, உங்க கையில இருக்குது. உங்க சம்பளம் உயர்த்துதலும் உங்க வேலையும் உங்க இதுவும் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. இதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டேன்றானே,
மேனேஜர் கண்டுக்கவே மாட்டேன்டானே. யார்கிட்ட இருக்குது? உன் கையில தேவன் வச்சிருக்காரு, எடுத்துக்கோப்பா. ஆனா என்கிட்ட தான் வரும். நீங்க என்னதான் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அந்த பாட்டை பாடிட்டேன், இரு பரிவாரங்கள் பாட்டு பாடிக்கிட்டே போக வேண்டியதான், கல்ற வரைக்கும் போயிட வேண்டியதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வசனத்துல நிறைய ரகசியங்கள் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இவன் இதை தான் பார்த்துட்டு பார்க்கறதெல்லாம் அவன் கண்ணுக்கு என்ன தெரியுது? கண்ணை மூடினாலும் வரியும் புள்ளியும் கலப்பு நிறம் தான் வருது, கண்ணை திறந்தாலும் ஆடா தெரியுது. இவன் விஷுவலைஸ் பண்ணி 10,000 ஆடு பார்த்தான்னா 10,000 டைம் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும். சரியா? ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும். ஆக்சுவலா ஆடுங்க பார்க்கல, ஆடுகளுக்கு தெரியாது கொப்பு, அதுக்கு என்ன தெரியும் கொப்பு வச்சிருக்காங்க. இவன் தான் பார்த்துட்டு இருந்தான். இது இது யார் சொன்னது? தேவன் சொன்னார். நான் பார்க்கிறேன், என் கண்ணால பார்க்கிறேன், என் கண்ணால பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை என் கண்ணால விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறேன். உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் செய்கிறேன், என் கண்ணால பார்க்கிறேன். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இது பண்ணலைன்னா ஃபெயிலியர். உங்க இஷ்டப்படி செய்தீங்கன்னா நடக்காது. இப்ப புரியுதா நம்ம கிட்ட என்னென்ன தவறு இருக்குதுன்னு? ஏன் நம்ம ஃபெய்த் ஆபரேட் ஆக மாட்டேங்குது? ஏன் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏனென்றால் நம்ம சொந்த இஷ்டப்படி, நீர் சொன்னால் மாதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் அப்படி பாட்டு பாடுவோம். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், அதையும் வாரி விட்டுடுவேன். அங்க முடியாது, வார முடியாது. நம்ம தொப்புன்னு உழுந்து கிடப்போம் வாரம்போது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன அர்த்தம் சொல்ல வரேன்ட்டு? ஆண்டோட காலை பிடிச்சி நான் கெட்டிப்பா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்து பார்ப்போம். அது நம்மளுக்குள்ள தன்மை. அப்படின்னா இழுத்து வர்றதுன்னா சொந்த ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரு, நம்ம சொந்த வழியில பார்ப்போம். அதான் ஆண்டவர் காலம், அவரு நகர மாட்டாரு. நான் சொன்னது செய். யாக்கோபு தான் செய்தான். சரி. கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் உள்ளதும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. ரிசல்ட் வந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோப்பு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறம் உள்ளவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். நீ தனித்து வாசம் பண்ணுவாய். இன்னைக்கு அப்படிதான் தனித்து வாசம் பண்றான். ஓகே. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோப்பு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். என்ன டாக்டிஸ்! அவன் ஐடியா தனக்கு பலம் உள்ளவைகள் சேரணும். இந்த ஐடியா தான் ஒரே ஒண்ணு போட்டு ஆடுங்களுக்கு தெரியாது. கொப்பு போட்டு வச்சிருக்கான், அதுங்களுக்கு ஒரே இது மேட் பண்ற வேண்டிய கடமை தான். இவன் அந்த சான்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கிட்டான். இவன் தான் அதை பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். கர்த்தர் கொடுத்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். விஷன் அவர் கொடுத்த விஷன், கன்ஃபெஷன், ஃபெய்த் இதை அப்படியே ட்ரீம் விஷயம் மாத்தி அந்த வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுத்து அப்படியே அதை செயல்படுத்தினான். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம வழியில போயிட்டு இது பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், நான் கழிச்சதுக்கு நடக்காது. இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் சேர்ந்தன. பிரிச்சுட்டான். இங்க ஒரு பெரிய டீல் வேலை செய்துட்டான். இதை 7 வருஷம் பண்ணான். எனக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு நல்ல பலமுள்ள ஆடு ஒரு வருஷத்துக்கு 3 குட்டி போடும். இப்ப என்ன ஆயிடுச்சு? இவன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளை வச்சுட்டான். ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு சொந்தமாயிட்டான். அது மட்டும் இல்லாம
இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, மிகவும் இப்ப அந்த புருஷன் மட்டும் இல்ல, நம்மளும் சேர்ந்தான். மிகவும் நான் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் மிகவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி விரிவடைந்து விருத்தி அடைந்து பெருகுவேன். படிமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள் வேலைக்காரிகளும். இப்ப கூட என்னாச்சு, வேலை இவனால் இவன் தான் வேலைக்காரன், இப்ப இவனுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரிகள், வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும். இப்ப வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? அதாவது இன்டெரக்டா என்ன ஆச்சு, கர்த்தர் அவனை ஒரு ஓனரா மாத்திட்டாரு.